யாழ்ப்பாணம் மாதகல் கிழக்கு கோணாவளி பகுதியில் காணி சுவீகரிப்பிற்கான அளவீட்டு நடவடிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கடுமையான எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. மாதகல் கிழக்கு கோணாவளி கிராமத்தில் மீனவர்களுக்கு சொந்தமான துறைமுக பகுதியை சுவீகரிக்க இன்று முயற்சி எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 40 படகுகள் கடற்றொழிலில் இங்கு ஈடுபடுவதுடன் அதனை நம்பி சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் தங்கியுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் கடற்படை முகாம் ஒன்றினை அமைப்பதற்காக கடற்படையினர் 40 பர்ச் காணியை எந்தவிதமான முன் அறிவித்தலும் இல்லாமல் இன்றைய தினம் நில அளவையாளர்களின் உதவியுடன் சுவீகரிப்பதற்கு அளவீடு செய்ய முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இன்றைய தினம் கீரிமலை சேந்தாங்குளம் பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணிகளை கடற்படையினருக்காக சுவீகரிக்க அளவீடு செய்வதென்று பேசப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று மாதகல் சந்தியில் போலீசார் குவிக்கப்பட்டு நில அளவையாளர்கள் அந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த நடவடிக்கைகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர். இதனையடுத்து காங்கேசன்துறை பிரதி போலீஸ் அத்தீட்சகர் அந்த பகுதிக்கு வந்து கூட்டமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் மாதகல் சந்தியிலிருந்து போலீசார் விலகிச் சென்றனர். இதன் பின்னர் அவர்கள் மாதகல் சந்திக்கு அருகில் உள்ள கோணாவளி பகுதிக்கு வந்து அந்த இடத்தை அளவீடு செய்வதற்கு முயற்சித்தனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீண்டும் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். முதலில் அளவீடு செய்ய முயற்சித்த இடம் தவறான இடம் என்று தெரிவித்த போலீசார் இதுவே தாம் அளவீடு செய்ய வேண்டிய இடம் என்றும் தெரிவித்தனர். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அளவீடு செய்யும் கருவிகளை சுற்றி வளைத்து எதிர்ப்பை வெளியிட்டதுடன் தம்மை கைது செய்த பின்னரே நிலத்தை அளவிட முடியும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர். Look, we are talking to the SSP. Don't do it anything else. You understand? We are talking to the SSP is there. Like, let the SSP take any decision, not you. You understand that? Right? Here is an ASP to do these things. Right? Don't touch anybody. Can you show me any of the letters, you know, the people, if they are willing to give the letter, you show me the letter given by the people, acknowledgement letter, anything, you show it to me, I will go. Survey department, no. That is the government procedure. If they want to take over any land, the 38.1 regular, then they can take over any land. No. The government can take over the land once they have the discussions with the owners and they have to come to some understanding or settlement. After that only any land can be taken. There are certain procedures. There is a certain procedure. Those procedures are not followed. Nothing is followed. Right? So that is the important matter. That's what actually we are as an ASP. You let the government know, the concerned minister or anybody. You let them know this is what the members of parliament from that area saying and what we can do. You ask them please. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இரு தரப்புக்கும் இடையிலான கடுமையான தர்க்கத்தின் பின்னர் நில அளவையாளர்கள் அங்கிருந்து சென்றனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், எஸ் ஸ்ரீதரன் மற்றும் மாகாண சபை அமைச்சர் போ ஐங்கரநேசன், மாகாண சபை உறுப்பினர்களான ப கஜதீபன், க சர்வேஸ்வரன், எம் கே சிவாஜிலிங்கம், வலிவடக்கு மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு குழுவின் தலைவர் எஸ் சஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிளித்தட்டு விளையாட முடியாது. கோப்பாயில் நடைபெற இருக்கின்றது, வடமராட்சியில் நடைபெற இருக்கின்றது, மீண்டும் இந்த ஏரியாவில் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இது ஒரு கிளித்தட்டு விளையாட்டாக அவர்கள் வருவதும் நாங்கள் வருவதும், ஆனால் சில சமயங்களில் நாங்கள் வராவிட்டால் அல்லது எங்களுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் இந்த காணிகளை அளந்து முடிப்பதற்கான முழு நிலைமைகளும் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த மக்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி அரசாங்கம் யோசிக்க வேண்டும். இது வெறும் கடற்படை மாத்திரமில்லை, கடற்படைக்கு ஏற்கனவே அவர்கள் நிறைய இடங்களை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலைமைகள் அவர்கள் கைவிட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக எடுப்பதனை கைவிட வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். பொதுஜன ஜனதாගේ ඉඩම
பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை கடற்படையினர் சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். 45 குடும்பங்கள் தமது கடற்றொழிலுக்காக பயன்படுத்தும் மீனவ துறைமுகமே இது. இதனை கடற்படையினர் கைப்பற்றுகின்றனர். அவர்களுக்கு தேவைக்கேற்றவாறான காணிகள் காணப்படுகின்றன. இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் அளவீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதனை நாம் தடுத்து நிறுத்துவோம். மீண்டும் மற்றும் ஒரு நாள் அளவிட முயற்சிக்கின்றனர். தென் மாகாணத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்களா? முடியாது.